முரளி வான் ட்ராஃபி என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான இலங்கையின் டெஸ்ட் குழாம் உத்தியோகபூர்வமாக இந்த நாள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 பேர் கொண்ட இந்த குழாமை ஏற்கனவே நான் உங்களுக்கு ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக 4-5 நாட்களுக்கு முதல் அறிய தந்திருந்தேன். அந்த குழாமில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு சின்ன மாற்றம் மட்டும். ஸ்டாண்ட் பையாக அறிவிக்கப்பட்டிருந்த லஹிரு உதார இப்பொழுது உத்தியோகபூர்வமாக 18 பேர் கொண்ட குழாமுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார். மற்றபடி அணியிலே எந்த மாற்றமும் கிடையாது. தனஞ்சய சில்வா தலைமையிலான இந்த அணி 10 துடுப்பாட்ட வீரர்கள், 4 சுழல் பந்து வீச்சர்கள், அதில் சொனால் தினூஷ புதுமுக வீரராக சகடுதுறை வீரராக உள்ளே வருகிறார். 4 வேக பந்து வீச்சர்கள், அதில் மிலான் ரத்நாயக்க சகடுதுறை வீரர். ஒரு கட்டுக்கோப்பான அணியாகத்தான் இருக்கிறது. அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கையின் டெஸ்ட் குழாம் தனஞ்சய சில்வா தலைமையில் பேத்து நிசங்க, திமுத் கருணாரத்ன, தினேஷ் சந்திமால், ஆஞ்சலோ மேத்யூஸ், கமிந்து மெண்டிஸ், குசல் மெண்டிஸ், ஓஷத பெர்னாண்டோ, லஹிரு உதார, சதீர சமர விக்ரம, சொனால் தினோஷ, பிரபா ஜெயசூரிய, ஜெஃப்ரி வெண்டசே, நிஷான் பீரிஸ், மிலான் ரத்நாயக்க, அசித் பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் லஹிரு குமார். உள்ளூரில் இடம்பெறுகின்ற போட்டிக்கு எதற்காக இத்தனை பெரிய 18 பேர் கொண்ட குழாம் என்று நீங்கள் கேட்கலாம். 2 டெஸ்ட் போட்டிகள் தான், ஆனால் 3 பேர் உபாதைக்குள்ளாகி இருக்கின்றனர். அணித்தலைவர் தனஞ்சய சில்வா, கமிந்து மெண்டிஸ், பேத்து நிசங்க. எனவே இந்த 3 பேரது இடங்களும் சந்தேகமாக இருப்பதன் காரணமாக மேலதிக வீரர்களை தக்க வைத்துக் கொள்வது அவசியம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்கள் யோசித்திருக்கிறார்கள். இதில் கமிந்து மெண்டிஸ் அநேகமாக 29ஆம் தேதி டெஸ்ட் போட்டியில் ஆடலாம். கிட்டத்தட்ட அவரது உடற்தகுதி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அணித்தலைவர் தனஞ்சய சில்வா ஆடுவது இன்னமும் சந்தேகமாகவே இருக்கிறது. பேத்து நிசங்க முதல் போட்டியில் ஆட முடியாது என்று அறிவிக்கப்படுகிறது. அவர் 2ஆம் போட்டியில் தான் ஆடுவார். எனவே இவர்களுக்கு பதிலாகத்தான் 3 பேர் உள்ளே வருகின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அநேகமாக ஓஷத பெர்னாண்டோ, அதுபோல தனஞ்சய சில்வா உபாதையுற்றால் சொனால் தினூஷ உள்ளே வரக்கூடும். சகோதரி வீரர் இடதுகை துடுப்பாட்ட வீரர், இடதுகை சுழல் பந்து வீச்சாளர். அதுபோல லஹிரு உதார வலதுகை துடுப்பாட்ட வீரரும் விக்கெட் காப்பாளரும் கூட. அவர் மிகச்சிறப்பாக ஆடக்கூடிய ஒருவர். யாருக்காவது இன்னொருவருக்கு மேலதிகமாக உபாதை ஏற்பட்டால் அவர் துடுப்பாடவும் கூடும், விக்கெட் காப்பாளராக ஆடவும் கூடும், ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கூட ஆடக்கூடும். என்ன ஒரே ஒரு விஷயம், கடந்த ஆண்டு பங்களாதேஷுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவின் போது இலங்கையின் டெஸ்ட் குழாமில் இடம்பெற்றிருந்தார். அறிமுகமானால் வயது அவருக்கு இப்போது 31 வயதாகிறது. கொஞ்சம் தாமதமான அறிமுகம் தான். ஆனால் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ச்சியாக அண்மை காலமாக ஓட்டங்களை குவித்து வருகின்றவர்களில் ஒருவர். சொனால் தினூஷ தான் அநேகமாக தனஞ்சய சில்வாவின் இடத்தை நிரப்பக்கூடும் என்று கருதப்படுகின்றது. இடதுகை துடுப்பாட்ட வீரர், இடதுகை சுழல் பந்து வீச்சாளர், அண்மை காலமாக மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார். ஓஷத பெர்னாண்டோ தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடரில் தென்னாப்பிரிக்காவில் வைத்து மிகச்சிறப்பாக ஆடியவர். முதல் போட்டியில் சதமும் அடித்து மொத்தமாக அந்த போட்டியிலே 202 ஓட்டங்களை எடுத்திருந்தார். உள்ளூர் போட்டிகளிலும் கணிசமான ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்ற அவர்தான் பேத்து நிசங்க உபாதையுற்று நிச்சயமாக முதல் டெஸ்ட் போட்டியில் ஆட முடியாத சூழ்நிலையில் திமுத் கருணாரத்னோடு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஆடப்போகிறார். லஹிரு உதார ஏற்கனவே இலங்கைக்காக ஒரு 2020 சர்வதேச போட்டியில் ஆடியிருக்கின்ற ஒருவர். முதல் தர போட்டிகள் 97 முதல் தர போட்டிகளில் 6600க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை 41 சராசரியில் குவித்திருப்பவர். 13 சதங்கள் 36 அரை சதங்களோடு விக்கெட் காப்பாளராகவும் அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையில் செய்து வருகின்றார். NCC அணிக்காக இப்போது ஆடி வருகின்றார். சொனால் தினூஷ அவருக்கு வயது 24, அண்மை காலமாக நட்சத்திரமாக ஜொலித்து வருகின்ற ஒரு சகோதரி வீரர். இதுவரை 44 முதல் தர போட்டிகளில் 2200க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்திருக்கின்ற 40 என்ற சராசரியில் 6 சதங்கள் 12 அரை சதங்கள். அதுபோல பந்துவீச்சிலும் 94 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். இதிலே 6-5 விக்கெட் பருதிகளும் அடங்கும். இந்த இலங்கை குழாமை பற்றியும் ஆஞ்சலோ மேத்யூஸ், திமுத் கருணாரத்ன ஆகிய 2 இலங்கையின் மூத்த நட்சத்திரங்கள், முன்னாள் அணித்தலைவர்கள் இந்த தொடரோடு ஓய்வு பெறுவார்கள் என்று கருதப்படும் நிலையில் அடுத்து இலங்கை அணிக்குள்ளே வரப்போகிற இளம் நட்சத்திரங்களை பற்றி ஒரு விரிவான நேரலை கலந்துரையாடல் இன்று இரவு நேரடியாக இடம்பெற போகிறது ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் டே. அதிலே நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். அப்போது இந்த லஹிரு உதார, அதுபோல சொனால் தினூஷ இவர்களை தாண்டி வெளியே இருக்கின்ற இன்னும் கதவை தட்டி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை பற்றியும் விரிவாக பேசுவோம். முரளி வான் தொடர் பற்றியும், இந்த 2 அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் சரித்திரம் பற்றியும், அந்த சரித்திரத்துக்குள்ளே இடம்பெற்ற சதிகள், மோதல்கள், சர்ச்சைகளை பற்றியும் விரிவாக உங்களுக்கு முன்னோட்ட காணொலி ஒன்றை விரைவில் கொண்டு வருகிறேன். ICC விருது விழாவுக்கான நாட்கள் நெருங்கி வரும் வேளையில் ICCயின் அணிகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு ICC அணிகளில் மகளிர் ஒருநாள் அணியில் எதிர்பார்ப்பதைப் போல வழமை போல சமர் யத்தப்பத்து இடம் பிடித்திருக்கிறார். ஆடவர் ஒருநாள் அணியில் சரித் அசலங்க அணி தலைவராக நியமிக்கப்படுகிறார். பெரிய அளவு ஆச்சரியங்களிலே கடந்த வருடத்தில் இலங்கை தான் மிகச்சிறப்பான முறையில் ஒருநாள் போட்டிகளில் ஆடி அணிகளில் ஒன்று. இலங்கை 4 வீரர்கள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். மத்திய வரிசை இலங்கை துடுப்பாட்டத்தினால் தான் நிரப்பப்படுகின்றது. பேத்து நிசங்க, குசல் மெண்டிஸ் மற்றும் அணித்தலைவராக சரித் அசலங்க, சகோதரி வீரராக வனிது ஹசரங்கவும் இடம் பிடித்திருக்கின்றனர். டெஸ்ட் குழாமை பொறுத்தவரையில் பேட் கமின்ஸ் தான் தலைவர் என்று சொல்லி தெரியும். இலங்கை அணி அவ்வளவு சிறப்பான முறையில் டெஸ்ட் போட்டிகளில் இம்முறை ஆடியதா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் இலங்கையின் கமிந்து மெண்டிஸ் இடம் பிடித்திருக்கின்றனர் அந்த குழாமை. விவரங்களை இன்றிரவு நேரலையின் போது தெரிந்து கொள்ளலாம்.